ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தமிழ்நாடு அரசு ஆளுநருடைய செயல்பாடு சம்பந்தமாகவும், அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட 12க்கு மேற்பட்ட மசோதாக்களை கேட்டு கேள்வி இல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு மேலே தாமதப்படுத்தியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் ஒரு நீண்ட விசாரணை நடத்தி விசாரணை முடிந்திருக்கிறது. விசாரணையுடைய இறுதி தீர்ப்பு விரைவில் வெளியிட இருக்கிறது உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிற பல கேள்விகளுக்கு ஆளுநரும் ஒன்றிய அரசும் பதில் சொல்ல முடியாமல் நீதிமன்றத்தில் தலைகுனிந்து நின்றிருக்கிற காட்சியை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற மசோதாக்களை எந்த விதமான காரணங்களும் சொல்லாமல், எந்த விதமான விளக்கமும் சொல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு தாமதப்படுத்தியிருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை ஆளுநர் தட்டி பறித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிரயாணம் பண்ணுறது, தொடர்ந்து கல்வியாளர்களை சந்திக்கிறது, தொடர்ந்து பல ஆய்வுக் கூட்டம் நடத்துறது என்பதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. எனவே உச்சநீதிமன்றம் இவ்வளவு கடும் குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கிற சூழ்நிலையில் ஏன் மத்திய அரசாங்கம் இவரை ஆளுநராக திரும்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க? உடனடியாக அவர் திரும்ப பெற்றுதான் ஆகணும். சட்டமன்ற கூட்டத்துக்கு வந்தாக்கா அவர் எதையுமே படிக்காமல் போகிறார். ஸோ இப்படிப்பட்ட ஆளுநரை உடனடியாக திரும்ப பெறணும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்குது. இதுவரைக்கும் மத்திய அரசு எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்கக்கூடிய எந்த கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு நியாயமான பதில் சொன்ன மாதிரி தெரியல. சாதாரண ஏழை எளிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கு அநேகமாக ஜிஎஸ்டி இல்லாத பொருளே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜிஎஸ்டியினுடைய வரி மிக கொடூரமான வரி விதிப்பு முறையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ தனியார் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட 18% வரைக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதாவது மாணவர்கள் கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி, விடுதிக்கு ஜிஎஸ்டி, பரீட்சையில் எழுதக்கூடிய வினாத்தாள் அதுக்கு ஜிஎஸ்டி, விடைத்தாள் வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி. இப்படி கல்வி நிறுவனங்களே செயல்பட முடியாத அளவுக்கு ஜிஎஸ்டியை போட்டிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாடு பூரா எல்லாருடைய கோரிக்கை என்னென்னா, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய செல்வ வரி 4% போடணும். அப்படி போட்டாக்கா கார்ப்பரேட்டுடைய லாபத்தை கட்டுப்படுத்த முடியும், மக்களுடைய நிவாரணங்களுக்கு நிறைய நிதியை ஒதுக்க முடியும்னு அவங்க சொன்னாலும் அதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான எல்லாத்தையும் வெட்டி குறைக்கிறாங்க. என்ன நிர்மலா சீதாராமன் பெரிய நிபுணத்துவம் சம்பந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு என்ன அதில் நிவாரணம் இருக்குது? எனவே மத்திய அரசாங்கத்துடைய இந்த பட்ஜெட்டை எதிர்த்து இந்த மத்திய அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை தான் பட்ஜெட்டாக வந்திருக்கு. கார்ப்பரேட்டுகளுக்கு மேலும் மேலும் சலுகை அனுபவிக்குவோம், மற்றபடி மாநில உரிமை மக்களுடைய உரிமைகளை தட்டி பறித்து மேலும் அவங்களுடைய ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய அளவுக்கு தான் நிதிநிலை அறிக்கை என்பது இருக்குதுங்கிறத ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறோம். மீண்டும் அதை எதிர்த்து வலுவான இயக்கங்களை தமிழ்நாடு நடத்த வேணுங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த எதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 86,000 பேருக்கு பட்டா வழங்குவது என்று முடிவெடுத்திருக்கிற முடிவை நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்திருக்காங்க முந்தான. அது உண்மையிலே பாராட்ட வேண்டியது, வரவேற்க வேண்டியது. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கக்கூடிய, ஆட்சேபனை இல்லாத நிலங்களில் குடியிருக்க பட்டா கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கு. 10 ஆண்டு கால அதிமுக அரசாங்கத்தில் இது திரும்பியே பார்க்காத இந்த சூழ்நிலையில் இப்போ 86,000 பேருக்கு பட்டா கொடுக்குற நடவடிக்கை ரொம்ப நல்ல நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதோடு நிறுத்தாமல் எல்லாருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 3 சென்ட் பட்டா கொடுக்கக்கூடிய சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில் தான் சமீபத்தில் SC/ST ஆணையத்தினுடைய ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. ரொம்ப கவலை அளிக்குது, அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் OP பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்களுக்கு அந்த பஞ்சமர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை கரையை வாங்கி
அதை முறைகேடாக வந்து பட்டாவை தன் பெயருக்கு மாற்றியிருக்கிறார் என்று புகார் எழுந்து அது எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் விசாரணைக்கு வந்து அந்த ஆணையம் அந்த பட்டாவை ரத்து செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டு, அதாவது பஞ்சமர்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிலத்தை வேறு யாரோ வாங்குறதுங்கிறதே தப்பு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் வாங்கியிருக்கிறது எப்படி நியாயம்? எப்படி அதை வாங்கினார்? எப்படி அவருக்கு பட்டா மாற்றப்படுது? அப்போ அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் என்று இருக்கிற அந்த போக்கு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. எனவே இதுவரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் அது சொன்ன வாய் திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ எஸ்சி ஆணையம் விசாரிக்கிறது தப்புன்னு தப்பாது. எனவே இந்த மாதிரி அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் பஞ்சமர்களுக்கு ஒதுக்க வேண்டிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இருக்க வேண்டிய நிலங்களை பூரா பினாமியாக வாங்கி குவிச்சிருக்கிற அந்த ஏற்பாடு இருக்குது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி பஞ்சமர்களுக்கு இருக்கிற நிலத்தை வாங்கியிருக்கிற எல்லாத்தையும் கைப்பற்றணும். அந்த பட்டாக்களை ரத்து பண்ணி பஞ்சம மக்களுக்கு அந்த நிலத்தை ஒதுக்கணுங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது, தமிழ்நாட்டில் பாலியல் கொடுமைகள் வந்து தினம் தினம் நடக்குது. இன்றைக்கி வந்திருக்கிற பத்திரிகை செய்தியில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் நடந்த பாலியல் புகாரில் சம்மந்தப்பட்டிருக்க 244 ஆசிரியர்கள் மேலே புகார் வந்திருக்குதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசிரியர்களே இவ்வளவு மோசமான நிலைமை ஏற்பட்டதுன்னா அப்புறம் சமூகம் எங்கே இருக்குங்கிறது ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. தினம் தினம் அடுக்கடுக்கான பாலியல் தொந்தரவுகள், பாலியல் கொடுமைகள், பாலியல் சம்பந்தமான கொலைகள், ஆணவ கொலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பாலியல் சம்பந்தமான இந்த பிரச்சனையை பற்றி விவாதிப்பதற்கு, கொடூரத்தை பற்றி விவாதிப்பதற்கும் தடுப்பதற்கும் ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பலரும் வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டத்தை நடத்தி, ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனையாக இருக்குது. இது ஏதோ எங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது. ரயிலில் போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க, ரோட்டில் போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. எனவே இதுக்கு ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கான தண்டனையெல்லாம் அதிகப்படுத்தி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது வழக்கெல்லாம் நடந்து வந்ததுதான் தண்டனை வரப்போகுது. ஒட்டுமொத்தத்தில் சமூகத்தில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற முறையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் நான் வந்து இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பல வழக்கு விசாரணையில் சிபிசிஐடி மேற்கொண்டிருக்கிற விசாரணையும் அவருடைய குற்றப்பத்திரிகையிலையும் ரொம்ப மோசமான கவலை அளிக்கக்கூடிய நிலைமையில் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். வேங்கவியல் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களில் 3 பேரே குற்றவாளி என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் கனியமூருங்கிற கோளில் பள்ளிக்கூடத்தில் நடந்த ஸ்ரீமதி மாணவி மரணம், அந்த மாணவி மரணம் தற்கொலை தான்னு சிபிசிஐடி விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி நடந்த கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தை நடத்தப்பட்ட வழக்கில் விசாரித்த சிபிசிஐடி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் செல்வியவே ஏவன் குற்றவாளியாக வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சிபிசிஐடி இப்படி பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே அந்த பெண்ணை பறி கொடுத்த தாய் இன்னைய வரைக்கும் நீதிமன்றங்களுக்கு நடையாக நடந்து அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றணும், முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மையார் மீது கலவரத்தில் இவங்க தான் தூண்டி விட்டாங்கன்னா என்ன தூண்டி விட்டாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த துயரம் தாங்காமல் அவங்க அழுத அந்த சிந்திய கண்ணீர் தான் இப்போ பதட்டது. சரி, ஒரு பெண்ணை பறி கொடுத்துருக்க தாய் கதற மாட்டாங்களா? ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு நடந்தபோது இந்த கலவரத்தை பற்றி நீதிபதிகள் கேட்கிற போது சம்பந்தப்பட்ட ஸ்ரீமதியினுடைய தாயார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த கலவரத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று அவங்க ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்ல, நீதிமன்றமும் நீதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆணையிலே குறிப்பிட்டிருக்காரு. அவர் பிரிப்பத்த உத்தரவிலே போட்டிருக்காரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த கலவரத்துக்கும் இந்த மாணவியினுடைய பெற்றோருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒரு அனுதாபத்தோடு தான் நாங்கள் இந்த பிரச்சனையை அணுகிறோம்னு நீதிபதியே தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஆணையில் தான் இதை பற்றி ஸ்பெஷல் டீம் அமைச்சு விசாரிக்கணும் உத்தரவு போடுறாங்க. அப்படி இருக்கிற நீதிமன்றமே அப்படி சொல்லியிருக்கிற சூழ்நிலையில் ஸ்ரீமதியினுடைய தாயாரையே ஏவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவதன் மூலம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கொலை வழக்கு என்கிற வழக்கு நிர்மூலமாக்கணும், அதை முடமாக்கணும், அந்த மாணவியினுடைய கொலையை மூடி மறைக்கணும் என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு தான் எல்லாம் செய்யும். அது மட்டும் இல்லை, 916 பேர் மீது வழக்கு. போனவங்க, நின்னவங்க, வேடிக்கை பார்த்தவங்க, பள்ளிக்கூட சிறார்கள் 47 சிறார்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க.
67 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில். ஸோ எப்படி இந்த சிபிசிஐடி காவல்துறை யாருடைய கண்காணில் இயங்குது? எனவே தமிழக அரசு இந்த சிபிசிஐடிய செயல்பாட்டை கண்காணிக்கணும். இப்படி முறைகேடாக அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது அரசுக்கு தான் இழுக்கை ஏற்படுத்துது, அரசுக்கு தான் அதனுடைய மதிப்பை குறைக்கிறதா இருக்குது. எனவே இந்த வழக்கு உள்பட ஒரு விசேஷமான நீதிபதி அமைச்சு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். டெல்லியில் ஆம் ஆத்மி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, காங்கிரஸ் தான் குற்றம் சாட்டாங்க, இல்லை அதாவது டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னால் பாஜக ஒன்றும் பெரிய வெற்றி பெற்றது மாதிரி நான் கருதலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 முதலமைச்சர்கள் டெல்லி பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அவ்வளவு அமைச்சர்களும் டெல்லி பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. பிரதமர் வீதி வீதியாக போய் கேட்டிருக்காரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அவ்வளவு பேரும் பெரிய ஒரு அந்நிய நாட்டு மீது படையெடுப்பதைப் போல மோடி அரசாங்கம் டெல்லியை படையெடுத்து தான் இந்த தேர்தல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து ஆம் ஆத்மியுடைய செயல்பாட்டை முடக்குவது மாதிரி அந்த முதலமைச்சரையே கிட்டத்தட்ட கைது பண்ணி 7-8 மாதம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அந்த மாநில அரசை முடமாக்குகிற வகையில் அதை செயல்படுவதற்கு அவங்க அனுமதிக்கலை. அது கிட்டத்தட்ட டெல்லி அரசாங்கம் டெல்லி மாநிலம் என்பது மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க தான் மாநில அமைச்சர்னு ஒன்று இருந்தால் கூட அவங்க தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாங்க. எனவே அவங்க இவ்வளவு பல பிரயோகத்தை, இவ்வளவு அதிகார பிரயோகத்தை செஞ்ச பிறகும் கூட ஓட்டு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 2% தான் ஓட்டு வித்தியாசம். பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் வித்தியாசம் வெறும் 2% தான். ஆகவே பாஜக ஒன்றும் பெரிய வெற்றி அடைஞ்சு விட்டதாகவோ ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வி அடைஞ்சு விட்டதாகவோ நம்ம கருத முடியாது. என்ன நாங்கள் சொல்ல விரும்புகிறோன்னா, ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் கொஞ்சம் இணக்கமாக இருந்திருந்தால் இந்த பிஜேபி டெல்லியில் பிஜேபி 2% வாக்குகளை சமாளிச்சிருக்கலாம். பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மீண்டும் இவங்க வெற்றி பெற்றிருக்க நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கலாம். அது அப்படியான ஒரு இணக்கமான நிலைமை இல்லை என்பது இந்த பிஜேபி வெற்றிக்கு பயன்படுத்தியிருக்கு, ஆம் ஆத்மி தோல்விக்கும் உதவி செஞ்சுருக்குங்கிறத நான் சொல்லுவேன். நேற்று அண்ணாமலை பழனி காவடி போயிருக்காங்க சார், லட்சியம் நிறைவேற்ற வரைக்கும் நான் செருப்பணிய மாட்டேன். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் புகாரில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணாங்க. அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது உண்மையிலேயே அந்த கொடூரமான சம்பவத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டிச்சிருக்காங்க. நம்ம அதில் பாஜகவும் கண்டிச்சது. ஆனால் அதில் ஒரு எல்லை தாண்டி போய் அதில் ஏதோ குற்றவாளிகள் இந்த அரசாங்கத்தை அப்புறப்படுத்துகிற வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன், அது மேலே இந்த இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற முறையில் நான் சாட்டையால் அடிச்சுக்குவேன், சவுக்கால் அடிச்சுக்குவேன்லாம் சொல்லி அடிச்சுக்கிட்டேன். நான் என்ன கேட்குறேன், அடுத்து இப்போ நேற்று வந்திருக்கிற ஒரு பாலியல் புகாரில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இப்போ அண்ணாமலை எதால் அடிச்சுக்குவார்? அவர் அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் சவுக்கால் அடிச்சுக்கணும், இப்போ நீங்கள் வேறு எதாவது அடிச்சுக்கணும்னு அறிவிக்கணும்ல? ஏன் இதுக்கு மட்டும் வாய் மூடிட்டுக்கோ மௌனமாக இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் பார்த்தா, இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இதுவரையில் பாலியல் புகார்களுக்கு உள்ளாகி கைது செய்திருக்கிற அரசியல் கட்சிகளில் அதிகமானவர்கள் யாருன்னா பாஜகவை சார்ந்தாங்க. அப்படிப்பட்ட பாஜக அண்ணாமலை இவருக்காக கடைசியாக காவடி தூக்கிட்டு போக வேண்டியதான். அவர் வேறு என்ன இவர் இதனால் என்ன இவர் அறிவிக்கிறனால என்ன தமிழ்நாட்டில் பெரிய மக்கள் யாரும் அவர் ஒன்றும் பொருட்படுத்துகிற மாதிரியே தெரியல. அது ஏதோ ஒரு பெனாத்திக்கிட்டு இருக்காரு, சரி பெனாத்திக்கிட்டு போட்டும் வளரிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான். அதனால் அவருடைய வாதங்களையோ அவருடைய கருத்துக்களையோ நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் நான் சொல்லுவேன். தன்னெழுச்சியாக வந்திருக்காங்க, முருகனை பார்க்குறதுக்கு மக்கள் கூடியிருக்காங்க இல்லைங்க. அதாவது அண்ணாமலையாக இருக்கட்டும் அல்லது பாஜகவும் தப்பான புரிதல் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் 99% மக்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான். ஆனால் 99% மக்களும் பாஜகவுக்கு எதிரியாக தான் இருக்காங்க. இறை நம்பிக்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகன்னு எப்படி சொல்ல முடியும்னா, முருகப்பெருமான் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவர் ஆகுது. முருகப்பெருமான் ஒரு தமிழ் கடவுளுங்கிற அடிப்படையில் மக்கள் வழிபடுறாங்க, கூட்டமாக போகிறாங்க, காவடி இன்றைக்கி இல்லையா, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தானே இதெல்லாம். எனவே இறை நம்பிக்கை என்பது வேறு, பாஜகவினுடைய மதவெறி அரசியலை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. தமிழ்நாட்டில்
இறை நம்பிக்கை அதிகமாக இருக்குது, கடவுள் வழிபாடு அதிகமாக இருக்குது, அது வேறு விஷயம். அதனாலேயே அவங்கெல்லாம் பாஜகவுக்கு துணை போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் பாஜக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியும் அவங்களால. ஏன் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன்ட்டீங்க? மக்கள் கூட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது உண்மைன்னா நீங்கள் ஈரோடில் போட்டி இருக்கலாமே, ஏன் போட்டியிட மாட்டேன்ட்டீங்க? எந்த தேர்தல் இடைத்தேர்தல் இப்போ நாளைக்கு பொது தேர்தலில் போட்டியிடுவீங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? ஆகவே அண்ணாமலை சொல்வதையெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டியலைங்கிறத நான் சொல்லுவேன். தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதி, அதாவது 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் வந்து அரசு ஊழியர்கள் வந்து மொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து வாரம் போராட்டம் மட்டும் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வந்து தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே உருவாகிட்டு இருக்கு. இது தொடர்பாக வந்து உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, ஏற்கனவே திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிற எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட ஊழியர்கள், உழைப்பாளிகள், தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணணும். இப்போ 3 ஆண்டு காலம் முடிஞ்சு 4வது ஆண்டு காலத்தில் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலேயும் தாமதம் இல்லாமல் உடனடியாக அந்த கோரிக்கைகளை, இப்போ போக்குவரத்து தொழிலாளி சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்க போகுது. அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஊழியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துகிறோம். போராடக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆதரவுகளுக்கு நாங்கள் எப்பயும் பக்கபலமாக இருக்கோம். திருப்பரங்குன்றம் வந்து அரசு வந்து சரியாக கையாள இல்லை, திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரையில் அதாவது அங்கே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தேவையில்லாத ஒரு மத பதட்டத்தை உருவாக்கி அமைதியாக இருக்கிற அந்த திருப்பரங்குன்ற மலையை ஒரு கலவர பிரதேசமாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாங்க. அங்கே இதுக்கு முன்னாடி எந்த விதமான அங்கே ஏற்கனவே அந்த சிக்கந்தர் தர்கா இருக்க தான் செய்யுது. ஏற்கனவே முருகப்படையினுடைய முதல் படையாக இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயம் இருக்க தான் செய்யுது. அந்தந்த மக்கள் அந்தந்த இறைவனை வழிபாட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை வந்தது? அதில் எதுக்காக போய் இப்போ சேவை இல்லாமல் தைப்பூசத்தை அன்னைக்கு அங்கே கோழி அறுக்க போகிறாங்கன்னு ஒரு வீடியோ எதுக்கு பரப்புகிறாங்க? இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீது காவல்துறையும் அரசும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி ஒரு மத பதட்டத்தையும் மோதலையும் உருவாக்கக்கூடிய இந்த சக்திகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த பள்ளியில் வன்முறை ஒழிஞ்சாங்கிறதுக்காக 60-70 பேரை குண்டர் சட்டத்தில் பிடிச்சி போடுறீங்களே, நீங்கள் சம்மந்தம் இல்லாதவங்களாம் போல மாட்டிருக்கீங்கல்ல. ஏன் இந்த மாதிரி அவதூறை பரப்பி பொய் பிரச்சாரத்தை பரப்பி ஒரு மத மோதலை உருவாக்கக்கூடிய இந்த ஆபத்தான சக்திகள் மீது நீங்கள் ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அரசும் காவல்துறையும் இதில் மெத்தனமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மத பதட்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த அமைப்புகள், இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய தலைவர்களுக்கு என்னங்க கோயிலை நீங்கள் என்ன கோயிலில் பூஜாரி வேலையை பார்க்க போகிறீங்க? நீங்கள் வேணா நீங்கள் போய் பூஜாரி வேலை பாருங்கள், யார் வேணாங்கிறா? நீங்கள் பிஜேபின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு ஒரு இந்த அண்ணாமலை போய் முருகனை போய் வழிபட்டு நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒரு மத மோதலை உருவாக்க வேணுங்கிறது திட்டமிட்டு காரியமாற்றுகிற காரியத்தை செய்கிறாங்க. இது அரசு அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடாது. உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மதுரை மாவட்டக்கூடிய மக்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். இவ்வளவு ஆத்திரமூட்டல், இவ்வளவு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குற போது கூட அந்த மக்கள், இஸ்லாமியர்களோ இந்துக்களோ எந்த மோதலுக்கும் தயார் இல்லாமல் அமைதியை பாதுகாக்கிறதுக்கு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய அளவுக்கு அந்த மக்களை நாங்கள் பாராட்ட விரும்புகிறோம். 2026 போதுமே, கெஜ்ரிவால் தோத்த மாதிரி 2026 தேர்தலில் ஸ்டாலினும் டிஎம்கேயும் அதாவது நத்தம் விஸ்வநாதன் 2026 என்னைக்காவது திமுக ஜெயிக்கும்னு சொல்லுவாரா? நத்தம் விஸ்வநாதன் அதுதான் சொல்லுவார், வேற என்ன சொல்லுவார்? அவர் வேற மாதிரி சொன்னாதான் நீங்கள் தான் ஆச்சரியப்படணும். ஊழலுக்கு எதிராக செயல்பட்டதுனால தான் அங்கே தோத்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் ஊழல் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இவங்களும் தோத்துருவாங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற இந்தியா, இப்போ கூட நான் சொல்கிறேன், அங்கே ஆம் ஆத்மி கட்சி தோத்துதுன்னா இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் இணக்கமாக இருந்திருந்தால் தோற்றுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் ஏற்பட்ட பிளவு அவங்களுக்கு சாதகமாக போச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி கட்சிகள் உறுதியாக இருக்கிறாங்க. எதிரணியில் இருக்கிறவங்க தான் நத்தம் விஸ்வநாதன் ஒரு பக்கமும், ஓபிஎஸ் ஒரு பக்கமும், இபிஎஸ் ஒரு பக்கமும் இருக்கிறாங்க. ஆகவே இங்கே தான் எதிரணிகள் பிரிஞ்சிருக்கிற போது இந்தியா கூட்டணி என்பது மகத்தான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
எனவே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிலைமை என்பது வராது. இது 2026 தேர்தலில் இந்த கூட்டணி நல்ல வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார் இன்னைக்கு இந்த அதிமுக தீர்ப்பு அதை பற்றி ஏதாவது அது வரட்டுமேங்க, வந்தால் சொல்கிறேன். அந்த வழக்கு தானே. சார் இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த ஒரு விழாவை புறக்கணிச்சிருக்காரு சார். அவர் தாங்க கேட்கணும். அதாவது அதிமுக வந்து ஒரு 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 எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை அதிமுகவுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே அது பல கூறுகளாக பிரிஞ்சிருக்கு. இப்போ EPSக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு முரண்பாடுங்கிறது வெளியே வரும். நாளைக்கு இன்னும் கூட பல முரண்பாடுகள் வெளியே வரலாம். அதான் இன்னும் கூட பல பேர் வெளியே வரலாம், வெளியே முரண்பாடு வரலாம். ஏன்னா அந்த கட்சிகள் அதிமுக எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாடு ஒரு நிலையற்ற நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. ஏற்கனவே பிஜேபி ஆதரித்தாங்க, அப்புறம் பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. இப்போ டெல்லி தேர்தலில் பார்த்தா பிஜேபி தான் மகத்தான வெற்றி பெற்றதுன்னு கொண்டாடுறாரு. இப்போ எதோ எப்போ பேசுவார்னு யாருக்குமே தெரியல. இதை நம்பி யார் அவர் பின்னாடி போவாங்க? அதனுடைய வெளிப்பாடு தான் பல பேர் இன்னைக்கு வெளியேறிங்க. கூட்டணி வச்சா பார்ப்போங்க. கூட்டணி வச்சா யார் வேணாங்கிற, கூட்டணி வச்சா வைக்கட்டும், நம்ம ஒன்றும் வேணான்னு சொல்லலை. இல்லை அதாவது அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனிமேல் போக போக தான் அந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாக வந்து ஒரு தேர்தல் ஒரு திரை உலகத்தில் பிரபல்யமாக இருக்கிற ஒரே காரணத்தினால அரசியலில் பிரகாசிச்சிட முடியும்னு சொன்னால் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாதவங்க இல்லை. இந்திய மாநிலங்களை ஒப்பிடுகிற போது ரொம்ப விழிப்புணர்வு உள்ள அரசியல் விழிப்புணர்வு உள்ள மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனவே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் பொதுமக்கள் மத்தியில் அவங்க என்ன, பொதுமக்கள் மத்தியில் என்ன பேசுகிறாரு, மக்களை எப்படி அணுகிறாரு, நாங்கள் வந்தால் மாற்று திட்டத்தை அவர் என்ன முன்மொழிகிறாரு, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த திட்டங்களையும் அவர் சொல்லலை. ஆமாம், அது பிரசாந்த் இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து இல்லாத ஒன்றா அவர் வந்து உருவாக்கிட முடியாது. அவர் போகிற இடத்துல பூரா அவர் சார்பில் போட்டியிட்ட கட்சி வேட்பாளரே தோற்று போனார். அதுக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன பதில் சொல்கிறாரு? கிஷோர் பீகாரில் அவருடைய கட்சி வேட்பாளரே தோற்று போயிட்டார். அப்போ அவர் கட்சி சொந்த வேட்பாளரையே ஜெயிக்க வைக்க முடியாத ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு ஆலோசனை சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? சரி வாங்க பார்க்கலாம். ஓகே சார்.